இன்றைக்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்று சொன்னால் கடைசி ஓட்டம். கடைசியாக நாம் ஓடுகிற ஓட்டம் ரன் டு வின் என்று சொல்வார்கள். நாம் ஓடுகிற ஓட்டம் இது லாஸ்ட் சான்ஸ் ஆண்டு கொடுத்திருக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போமா? எரேமியா சாப்டர் 12 verse 5. நீ காலாற்றோடு ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணீர்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? நீ காலாட்கொடோடு ஓடும்போது உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? ஓட்டத்தை குறித்து நான் இந்த நாளிலே பேச போகிறேன். அநேக தேசத்துக்கு நாங்கள் ஓடி இருக்கிறோம், அநேக பட்டணத்துக்கு ஓடி இருக்கிறோம், இன்னும் நிறைய இடங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள், ஓடிக்கொண்டு தான் இருக்கிறீர்கள். ஆனாலும் இந்த காலவேளையில் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய வேகத்தை இன்னும் நாம் அதிகரித்து கொள்ளும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய உண்மையில் இருக்கிறார். ஒன்று கையை ஒய்த்துங்க, இல்லை கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுவோமா? ஆமென். நான் ஓடும் இதில் காலாட்படை, அந்த காலத்தில் 3 படைகளை வைத்திருப்பார்கள். தரைப்படை, இன்னமாக குதிரை, யானைப்படை இப்படி வச்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் போகும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேகம் இருக்கும். அது அந்த காலம். இந்த காலத்தில் இருக்கிற ஓட்டம் வேற. இதை நான் ஒப்பிட்டு 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் ஒப்பிட்டு பேச விரும்புகிறேன். நாம் 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை நாம் திருத்திக்கொள்வோம். அதில் தாவீது கோலியாத்தை வீழ்த்தின சம்பவம் நமக்கு தெரியும். அதுக்குள்ள ஒரு 5 விதமான ஓட்டம் இருக்கிறது. அந்த 5 விதமான ஓட்டத்தை உங்களுக்கு பிட்டு கொடுக்க நான் விரும்புகிறேன். தாவீது கோலியாத்தை வீழ்த்தினான், உண்மைதான். அந்த 1 சாமுவேல் 17ல் ஒரு 5 காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 17லிருந்து 18 வரைக்கும் வேதம் சொல்கிறது. 1 சாமுவேல் 17லிருந்து 18 வரைக்கும். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரிடத்தில் ஓட்டமாய் போய், அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. 18வது வசனம், இந்த 10 பால்கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியான இடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவரிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். தாவீது ஈசாயுடைய குமாரன் 8வது மகனாய் பிறந்தான். 8வது பிள்ளைய ஒதுக்கி தான் வச்சிருக்கிறாங்க. அவன் ஆடு மேய்க்க அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா 7 பேரும் ராஜரிக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அப்பா சொல்றாரு, அப்பா உன் சகோதரர்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி. முதலாவது அப்பாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற ஓட்டம். நாம் திருச்சபையில் இருக்கலாம், பிரியமான தேவ பிள்ளையே, நம்முடைய ஓட்டம் முதலாவது கர்த்தருடைய சித்தம், ஆண்டுடைய திட்டம் என்னவென்று சொல்லி நிறைவேற்றுகிற ஓட்டமாக இருக்கலாம். சபையார் எல்லாரும் நாங்கள் வருவார்கள், ஒரு 10 பேர் ஓடுவார்கள், 20 பேர் ஓடுவார்கள். ஆனால் வருகிறது ஏதோ கடமைக்காக வருகிற ஒரு கூட்டம் உண்டு. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அப்பாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, சத்தமா தான் சொல்லுங்களேன். அப்ப பாருங்க, இந்த தாவீது என்ன செய்கிறார்? அவங்க சகோதரர் சொல்கிறார்கள், ஆடுகளை எங்க விட்டுட்டு வந்த? 20வது வசனம், தாவீது அதிகாலை எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு. ஒருவேளை இங்க இருந்த பாஸ்டர் சந்துருவோ இங்க இருக்கிற அநேக ஊழியக்காரர் போறாங்க. ஆனாலும் அந்த ஆடுகளை பத்திரமாய் பாதுகாக்கும்படியாக அருமையாக ஒப்படைச்சிட்டு போறாங்க. மேய்ப்பனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்குமா? எப்பொழுதும் அப்பாவுடைய சித்தம் என்ன, அப்பாவுடைய திட்டம் என்ன, நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன செய்யணும் நம்ம பார்த்தோம். பார்த்தீங்களா? அந்த காரியமாக தான் இருக்கும். தேவன் அதை தான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். திருச்சபைகளை இருந்து அப்பாவுடைய சித்தத்தை செய்யத்தக்கதாக கர்த்தர் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார். சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்பா சொல்றாரு, இப்பா நம்ம ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, போய் எல்லாம் போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஆடு மேய்க்கிற இந்த தாவீது அப்பா சொல்றாரு, ராணுவத்தில் இருக்கிற அவனுக்கு போய் கொடுத்துட்டு வா.
ஆனா ராணுவத்துல இருக்கிறவங்க ஒண்ணு செய்யல. கோலியாத் எல்லாத்தையும் மிரட்டி கொண்டிருக்கிறான். வேதம் சொல்கிறது அவர்கள் எல்லோரும் அந்த 16வது வசனம், அந்த பெலிசியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். எல்லாரும் அலறி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துல தான் இந்த தாவீது உள்ள இறங்கி வரான். எதிர்பாராத வேறு என்கவுண்டர் நம்ம சொல்லலாம், ஆனா தேவனுடைய எதிர்பார்ப்பு அந்த இடத்துல தான் இருந்தது. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். மேத்யூ சாப்டர் 21 வெர்ஸ் 28 31 வரைக்கும், மத்தேயு 21வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து ஒரு சம்பவம் சொல்லப்பட்டுள்ளது. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யண்டான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. ஒருத்தங்கிட்ட வந்து பெரியவன்கிட்ட வந்து அப்பா சொல்றாரு, எப்பா நீ வேலைக்கு போ திராட்சை தோட்டத்துக்கு சொல்லும்போது அவன் போக மாட்டேன்னு சொல்லி போறான். ஆனா 2வது பிள்ளைகிட்ட அவர் சொல்றாரு, அவன் என்ன சொல்றானா, நான் போறேன்னு சொல்லி போகல. இன்னைக்கு நம்ம எந்த கேட்டகரியில இருக்கோம்னு தெரியல. இந்த காலை வேளையில வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் சொல்கிற ஒரே காரியம் தான், நீங்களும் நானும் அப்பாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? வெளியில இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டம் இந்த பக்கத்துல கொண்டு வரணும். நீங்க வரும்போது வெறுங்கமையா வரக்கூடாது, எக்ஸ்ட்ரா ஒரு ஆத்துமாக்களை கொண்டு வரணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். இந்த மலேசியா பட்டணம் முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாய் மாற வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ரிதலபபா சந்தரா கரபபா தில் காஹாலா மாக்கரபபா. தேவன் எதற்காக இந்த பகுதியில் இந்த சிசிசி சர்ச்சை வைத்திருக்கிறார் தெரியுமா? இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும்படியாக, இந்த பகுதி முழுவதும் கர்த்தர் கொண்டு வரும்படியாக தான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு தேவ ஊழியர்களால் முடியாது, இங்க இருக்கிற உதவி ஊழியர்களால் முடியாது. நாம் எல்லாரும் இணைந்து கை கோர்த்து செய்யும் போதுதான் தேவனுடைய சித்தம் இந்த நாளில் நிறைவேற முடியும். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. லூக்கா 15 28 31 வரைக்கும் 2 பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. கெட்ட குமாரன் சொல்லியிருக்கு, நல்ல குமாரன் சொல்லிருக்கு. ஆனா வேதத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல குமாரன் கெட்ட குமாரனா மாறுறான், கெட்ட குமாரன் நல்ல குமாரனா மாறுறான். வேதம் சொல்லுது, அண்ணன் வெளியில இருந்து வரமாட்டேங்கிற அப்பா கூப்பிடுறாரு, உள்ள வாப்பா அப்படின்னு சொல்றாரு, வரிந்து கூப்பிடுறாரு. ஆனா வரமாட்டேங்கிற, உள்ள வர்றதுக்கு மனசு இல்லை. நிறைய பேர் இன்னைக்கு ஆராதனையில் நாம் இருக்கிறோம், ஆனாலும் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் முன் வருவதில்லை. ஆலயத்துக்குள்ள தான் இருக்கிறோம், மூத்தவன் வீட்டில தான் இருக்கிறான், சின்னவன் அப்பா விட்டு தூரம் போனா உண்மைதான். ஆனா பெரியவன் ஆலயத்துல தான் இருக்கிறான். ஆனா ஆலயத்துல இருந்தும் அப்பாவின் சித்தத்தை செய்யவில்லை. ஏலி ஆலயத்தில் இருந்தா தேவனுடைய சத்தத்தை கேட்கவில்லை. ஆனா சின்ன பிள்ளை சாவுவே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டான், தேவன் சித்தத்தை செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தான். காலை வேளையில் ஆவியானவர் நம்முடைய இருதயத்தோடு பேசுகிறார். தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அப்பா சித்தத்தை செய்ய நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள் நமக்கு தடை வரும், போராட்டங்கள் வரும். ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாமே மாறி இருக்கு. சாட்டர்டே ஈவினிங் லீவாக இருக்குது, சண்டே ஒரு சிலருக்கு லீவ் கிடைக்கல. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி சர்வீஸ் வச்சிருக்கீங்க. ஆனாலும் நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளையை எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டோடைய சித்தத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உதவி செய்வாராக. நம்பர் 2, 2வது அதே 1 சாமுவேல் 14வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். 34 35 வசனம் 34 35. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற அந்த ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து
அதை தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். ரெண்டாவது அதை நீங்க எழுதி கொள்ளுங்க. அந்த 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவேளை பைபிள் இருந்தால் நீங்க எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 22. அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துகளை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி. ரெண்டாவது ஓடி என்னன்னா பிசாசை எதிர்த்து ஓடுகிற ஓட்டம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அந்த சேனைக்குள்ள தாவீது உள்ள இறங்குறான். அவன் உள்ள ஓடுறான். சவுல் சொல்றான், டேய் உன்னால போக முடியாதுடா அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் என்ன சொல்றான், ஒரு விசை நான் ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருக்கும்போது சிங்கம் வந்துச்சு, ஒரு விசை கரடி வந்துச்சு. ஆனா அதை தப்புவித்த தேவன் இந்த பெலிஸ்தியன், இந்த எல்லா பெலிஸ்தியன் எம்மாத்திரன்னு சொல்லி அதுல நிற்கிறார். ரெண்டாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் பிசாசு எதிர்த்து நிற்கிற ஓடுகிற ஓட்டம். ஹல்லேலூயா. இவனுக்கு வாழ்வா சாவா, டெத் ஸ்டேஜ் சொல்லப்படுகிறது. அடுத்து என்னதான், இவன் ஒன்று இவன் சாகணும் இல்லை அவன் சாகணும், வாழ்வா சாவா. நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் நம்ம இருக்கிறோம். ஆனாலும் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம், பிசாசை எதிர்த்து ஓடுகிற ஓட்டம் இன்னைக்கு நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் பக்கத்து வீட்டில் கோலியாத்த போல ஒரு பெரிய மனுஷன் நிற்கிறான், அவனை தான் நம்ம எதிர்த்து நிற்கிறோம். பக்கத்து வீட்டு ஆண்டியை தான் நம்ம எதிர்த்து நிற்கிறோம். அது தேவனுடைய சித்தம் அல்ல, அது தேவனுடைய திட்டம் அல்ல. அதுக்கு பின்னால ஒரு பலவான் உள்ள இருக்கிறான். பிசாசை எதிர்த்து நின்று ஓடுகிற ஓட்டம் தனி அறையில நீங்க ஜெயம் எடுக்கும் போதுதான் தரணியில ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. பிசாசை இவன் ஜெயிக்கிறான், கரடியை ஜெயிக்கிறான், சிங்கத்தை ஜெயிக்கிறான். ஆனா அது ஜெயித்தது யாருக்கும் தெரியாது. தனி அறையில நீங்க ஜெயிக்கும் போதுதான் வெளியில வர முடியும். அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபு 4:7 சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது அவன் உங்களுக்கு விரோதமாக ஒன்று செய்யவே முடியாது. அல்லேலூயா. எங்கள் ஊழியத்தில் நிறைய சாட்சிகள் சொல்ல முடியும். எங்கள் பகுதி ஈசிஆர் என்று சொல்லுவோம். சென்னை பட்டணத்தில் நாங்கள் ஊழியர் செய்கிறோம். எங்களுக்கு ஊர் திருநெல்வேலி பகுதியில் ஒரு சின்ன கிராமம், மோகன் சிலாசரஸ் ஊர் பக்கத்தில் தான் எங்கள் ஊர். அந்த ஊர் தான் எங்கள் அம்மா ஊர், 4 மாவடி. அந்த ஊர்லேருந்து ஆண்டவர்களுக்கு சென்னை பட்டணத்தில் கொண்டு வந்தார். என்னுடைய மனைவி இங்கே இருக்கிறாங்க. அவங்க பேர் எஸ்தர். ஆனால் அவங்க பழைய பேர் சிவசங்கரி. அவங்களுடைய சாட்சி நல்ல சாட்சி. ஒரு இந்து குடும்பத்திலேருந்து கர்த்தர் அவங்களை ரட்சித்தார். அல்லேலூயா. நல்லா சமைப்பாங்க. எத்தனை பேர் வந்தாலும் சரி, வீட்டில் எவ்வளோ பேர் வந்தாலும் சரி, நல்லா சமைச்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு ஒரு 200-300 பேர் வருவாங்க. அவங்க கையில் ஒரு சின்ன டீம் தான் இருக்கும். ஃபுல்லாக அவங்களே தனியாக நின்று நல்லா செய்வாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்போது நாங்கள் இந்த எங்கள் பகுதியில், இந்த மகாபலிபுரம் பகுதியில் ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்கும்படி அழைக்கப்பட்டோம். அந்த குடும்பத்தில் அந்த சகோதரிக்கு ரொம்ப பலவீனம். நாங்கள் போகும்போது அந்த குடும்பத்துக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு சில காரியத்தை வெளிப்படுத்தினார். அந்த வீட்டை சுற்றி ஒரு 4 தூண், அந்த தூணுக்குள்ளே ஒரு சின்ன கண்ணாடி பாட்டில், அதுக்குள்ளே ஒரு தகடு. ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினார் துல்லியமாக. அப்போ சொல்ல, நீங்கள் முஸ்லீம் மந்திரவாதிகிட்ட போனீங்களா? எல்லா ஆண்டவர் அப்படியே தத்துரமும் வெளிப்படுத்தினார். அதுக்கப்புறம் அந்த அவங்க மனைவிக்கே தெரியாமல் அவங்க கணவர் கிட்டத்தட்ட எங்கள் ஊர் மதிப்பு ஒரு 50,000 ரூபாய்க்கு போல் அந்த மந்திரத்தை எடுத்துகிட்டு ஒரு கிறிஸ்தவ நண்பர், ரட்சிக்கப்பட்டவர், இங்கே நிறைய பேர் இருக்கலாம், தயவுசெய்து உங்கள் அன்பாய் சொல்லுகிறோம். நிறைய நேரம் முடியாத பட்சத்தில் அப்படி போயிடுறோம். நம்ம பிஸ்னஸ் நல்லா வரணும், குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போயிடுறாங்க. அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் வெளிப்படுத்தினார். கர்த்தர் அந்த நாட்களில் அந்த 4 விதமான தகடு எல்லாம் எடுத்து போட்டு எரிச்சு போட்டு ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. கையை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். வெள்ளம் போல பிசாசு வருவான், ஆனாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த ஏரியா பலவான், இந்த பகுதியில் பலவான் பெரியவனா இருக்கலாம், அவரை காட்டிலும் கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். பக்கத்தில் கைப்பிடிச்சல உலகத்தில் இருப்பவரிலும் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர், எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். இயேசு பெரியவர். ஆமென். அவர் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். நிறைய நேரங்களில் ஒரு சின்ன காரியத்தை பார்த்தா பயம், பள்ளியை பார்த்தா பயம், கரப்பாம்பூச்சை பார்த்தா பயம், பாம்பை பார்த்தா பயம், எல்லாம் ஓடுவாங்க. நான் எங்கள் பழைய ஊழியர், அதாவது எங்கள் பெரிய பாஸ்டர் இருக்கிறார், அவர் கீழே உதவி ஊழியர் நான் ஊழியர் செஞ்சேன்.
அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டார், படிக்க இருக்கிறார், ஜுரம். அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு 4 சகோதரிகள் வந்தாங்க, விசுவாசிகள் வந்தாங்க. திடீர்னு பார்த்தா எங்கேருந்தோ ஒரு கரப்பாம்பூச்சி வந்துச்சுப்பா, சர்ன்னு உள்ள வந்துச்சு, அவ்வளவுதான். ஐயோ கரப்பாம்பூச்சின்னாங்க. அப்படி அந்த 2 பேர் கட்டில் மேலே ஏறி உடம்பு சரியில்லாத பாச கீழே விழுந்து அவரை தூக்கி கொண்டு வந்து அவரை நிறுத்தி, பாவம் நிறைய எப்படி நடக்குது. சோத்திரம். நிறைய நேரங்களில் பிசாசு நீங்கள் எதை பயப்படுறீங்களோ அதை காமிச்சிக்கிட்டே இருப்பான். நீங்கள் ஜெபிக்கிற போகிற இடம், இருக்கிற இடம், அதை தான் காமிச்சிட்டு இருப்பான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். இந்த பகுதியில் இருக்கிற பலவானை கர்த்தர் வீழ்த்துவா. தேவனுடைய ராஜ்யம் இந்த சிசிசி திருச்சபை மூலமாக எல்லைகள் விரிவாக்கி தரப்போகிறா. எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாம் கையை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எஸ். நிறைய நேரம் ஊர் கலவரம் வந்துடும். எங்கள் மாமியார் வந்து இப்போ இல்லை, பாஸ்டருங்கெல்லாம் வரும்போது தான் போயிடுச்சு. இப்போ அவங்க இறந்து போனாங்க, மார்ச் மாதம் இறந்து போனாங்க. ஒரு சின்ன கதையை, ஒரு சம்பவத்தை சொல்லி அடுத்த இதுக்குள்ளே போயிடுறேன். அன்பா அவங்க ஒரு கோழி கொடுத்தாங்க, நல்ல ஒரு கோழி. கிறிஸ்மஸுக்கு இதை நீங்கள் என்ன செய்யணும், அறுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பெரிய கோழி கொடுத்தாங்க. சரிடா, அந்த தடவை கிறிஸ்மஸ்ஸு சும்மா செம்மையாக பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி அந்த கோழியை பிடிச்சி காலை கட்டி மெத்த மேலே போட்டிருக்கு. சர்ச்சில் ஒரு தம்பிகிட்ட சொன்னால், டே அதுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு போடுறான்னு சொல்கிறதுக்குள்ளே அவன் என்ன செய்யட்டான், பாவம் அப்படின்னு சொல்லி காலை அவுத்து விட்டான். அந்த கோழி ஓடிச்சு. அது கோழி ஓடிச்சு. இப்போ துரத்துறாங்க. நம்ம சபையில் இருக்கிற யூத்தெல்லாம் தெரியுமே, ஒரு 4-5 பேர் ஓடுறாங்க. அது உள்ளே போயிடுச்சு, அது எங்கேயோ போயிடுச்சு. பக்கத்து தெருக்கு போய் அங்கே பார்த்தா எல்லா கோழியோட மிங்கல் ஆயிடுச்சு. எங்கள் கோழி ப்ரௌன் கலர், அங்கே பார்த்தா 10-15 ப்ரௌன் இருக்குது. எதை பிடிக்கிற சொல்லுங்க? அது காட்டு உள்ள நிற்குது. இப்போ ஒன்றும் தெரியல. எங்கள் மாமியார் சாயந்தரம் வந்தாங்க, கோழி எங்கன்னாங்க. கோழி ஓடிச்சுனோம். கோழியை விட்டுட்டீங்களா? கிறிஸ்மஸ் நாளைக்கு கோழியை விட்டுட்டீங்களா? நாங்கள் சொல்கிறோம், விட்டுருங்க, பரவாயில்ல, வேற கோழி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை, எனக்கு என் கோழி தெரியும், அடையாளம் தெரியும். அவங்க மத்தியானம் படுத்திருக்கிறவங்க, அவங்க போகிறாங்க, கோழியை கக்கன்றாங்க. திடீர்னு பார்த்தா இந்த சத்தத்தை கேட்டு பக்கத்து தெருவில் அந்த கோழி கோன்னுது. இவங்களுக்கு அவளுக்கு என்ன கிடைச்சோன்னு தெரில. அது பக்கத்து தெருவில் ஒரு அம்மா கவுத்தி போட்டிருக்கு. நான் சொன்னேன், ஊழ் கலவலம் மாறப்போகுது, வேண்டாம்ப்பா, விட்டுருப்பான்னு சொல்கிறோம். இல்லை, அது ஏன் கோழி தான். அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அது பக்கத்தில் வாசல் நிற்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற தெருவில் அந்த அம்மா சொல்லுது, இதே கோழி தான், எங்கள் கலர் இது, எங்கள் கோழின்றாங்க. இல்லை, நான் சத்தம் கொடுத்தா இது சத்தம் போடும். சண்டை போட்டு அந்த கோழி அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் சொன்னேன், எப்போ அந்த கோழி எங்களுக்கு வேண்டாம், நீங்களே எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னேன். ஒரு சின்ன கோழி மூலமாக கூட ஊர் கலவரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன காரியங்கள் கூட பிசாசு பெருசாக மாற்றுவான். நீங்கள் தான் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்களேன். நம்பர் 3, 3வது, அந்த 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 48வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போமா? அப்பொழுது அந்த பெலிஸ்தியன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்குள் பெலிஸ்தியனுக்கு எதிராக ஓடி. நமக்கெல்லாம் தெரியும் இந்த தாவீது கோலியத் கதை. ஏன்னா இவனுக்கு ஒரு பெரிய டீம் இருந்துச்சு, உடம்பு ஃபுல்லாக மூடி இருக்கிறான். அவன் சொல்றான், நீ பட்டயத்தோடு கேடயத்தோடு ஈட்டியோடு நீ வர்ற. தாவீது சொல்றான், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய இராணுவத்தோடு வருகிறேன். அல்லேலூயா. 3வது, முன்மாதிரியான ஒரு தலைவன் தன்னுடைய சபைக்கு, தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு ஓட்டத்தை வைத்து செல்வான். அழகாக ஊழியர்கள் வந்திருந்தார்கள். உண்மையாகவே பார்க்கும்போது அவங்க வரும்போது நல்லா அந்த டீமாக வந்தாங்க. பெங்களூர் சரி சென்னைக்கு வரும்போது நல்லா ஃப்ரீயாக இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கிறாங்க. ஆனால் ஊழியன்னு சொல்லி வரும்போது அது ஒரு சீரியஸ்னஸ் இருந்தது. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு முன்மாதிரியான ஒரு ஓட்டத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் விரும்புகிறார். ஒரு தலைவர், ஒரு நல்ல சகோதரர், ஆண்டோடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் ஒரு முன்மாதிரி ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று சொல்ல தேவன் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 24-25 வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 24-25 பந்த சாலையில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனை பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா?
நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடைக்கம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், இச்சை அடக்கம் உள்ளவர்களாக ஓடுங்கள், பந்தை பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு மாதிரியான ஓட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். பவுல் சொல்றான், என்னை பின்பற்றுவர்களாய் மாறுங்கள். அழகான ஊழியர்கள் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அடிச்சுவடை பின்பற்றி செல்லும் போது கர்த்தர் நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எஸ், பிரியமான தேவ பிள்ளைகள், ஊழியத்தின் பாதையில் இது எனக்கு 8வது பைபிளை படிச்சு இல்லை, நிறைய ஊழியத்தில் போது கிழிச்சு அடிச்சது தான். ஒரு முறை ஒரு குடும்பத்துக்குள்ளாக ஊழியத்துக்காக நான் ஒரு ஊழியருக்கு கீழே அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்கும்போது, பாஸ்டர் விக்டர் ராஜமணின்னு சொல்லி என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் கீழே இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் பண்ண போக சொன்னாங்க. நாங்கள் அங்கே போயிட்டோம். அங்கே போகும்போது அது ஒரு பெரிய காம்பவுண்ட் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு குடும்பம் ரசிக்கப்பட்டு வந்தாங்க, அடுத்தது 2வது குடும்பம் ரசிக்கப்பட்டு வந்தாங்க, 3வது குடும்பம், இப்போ 4வது குடும்பம் வர்றதுக்குள்ளே அந்த ஹவுஸ் ஓனர் பையன் பார்த்துட்டான், இவன் எல்லா குடும்பத்தையும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரான் அப்படின்னு சொல்லி ஆளை வந்து செட் பண்ணிட்டு அடிக்கிறதுக்கு. நான் போகும்போது ஒரு நாள் மாலை விசிட்டிங் போகும்போது ஒரு 3 பேர் நிற்கிறாங்க. ஒரு நடு ரோட்டில் தெருவில் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல தான் நாங்கள் அவ்வளோ இதுவாக இருந்தேன். ஏற்கனவே ரொம்ப மோசமான ஒரு பின்னணியில் நான் ரசிக்கப்பட்டேன். அப்போ அந்த பைபிளை கிழிச்சு காவக்குள்ளே போட்டாங்க. சாக்கடைகள் அல்லூர். ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. என்ன ஆண்டவரே, நம்ம ஊழியத்துக்கு தானே போனோம். அவன் ஒரு சொல்கிறேன், இந்த வீட்டுக்கு நீ திருட வர அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டான். மனம் கஷ்டத்தோடு வந்தேன். ஒரு நாள் ராத்திரி என்னை அடித்தவங்க எல்லாரும் வந்து ஒரு அந்த கிரவுண்டில் தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போது எனக்குள்ள ஒரு மனசாட்சி சொல்லுது, டேய் எல்லாம் அவன் அறப்போதையில் இருக்கிறான், இருட்டு, நீ என்ன பண்ணு, கல் இருக்கு, மண்டலத்துக்கு போட்டாலும் யாருக்கும் ஒன்றும் தெரியாது, இல்லை பாட்டில் இருக்கு, எடுத்து சொருவீர், ஒன்றும் தெரியாது, ஒன்று அடித்தவன் நிற்கிறான்னு பார், 3 பேர் அப்படி சொல்லுது. ஏன்னா ராத்திரிலாம் தூக்கம் இல்லை, அடி வாங்கிட்டோம், ஏதாவது செய்யணும். வாலிப வயசு. ஆண்டவர் சொல்கிறாரு, டேய் நாடா இதுக்கு தான் ஒன்று அனுப்பிச்சேன், வாடா அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் சரி விட்டுட்டு வந்துட்டேன் நான். அப்புறம் இன்றைக்கி பாங்க ஒரு 3 மாதம் கழிச்சு என்னை அடித்தவன் எங்கள் பகுதியில் மகாபலிபுரம்னு சொல்லி ஒரு லாட்ஜ் இருக்குது. அதில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிக்கும்போது அவனுக்குள்ள சண்டை வந்து ஒருத்தனை அடித்து அவனே தூக்கு போட வச்சுட்டான். அவன் தூங்குறான். அனாத பிணமாக அங்கே கிடக்கிறான். இன்னொருத்தன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் பகுதியில் ஏர்மலை நாயக்கர்னு சொல்லி ஒரு பெரிய ரவுடி இருக்கிறான். அவனோடு கூட இருந்தவன். அந்த ரவுடியை இவனை என்ன பண்ண, ஆளை வச்சு காலை வெட்டினான். ஒரு கால் ரைட் சைடு காலை எடுத்துட்டான். ஏன்னா இவன் ஏதோ சண்டை பண்ணதுனால. இன்னொருத்தன் எங்கேயோ அழிஞ்சே போயிட்டாங்க. ஏன் இந்த காரியங்களை சொல்கிறேன், நான் ஊழியக்காரர் மேலே கை வச்சா ஒருத்தனும் உயிரோடு இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அவனை தொட்டவன் கை வைக்க முடியாது. ஆனால் கர்த்தர் வந்து அப்படியே கணக்கு பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஒரு மாதிரியான ஓட்டத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதை கோலியாத்தை அடிக்கிறதுக்கு கர்த்தர் இந்த நாளில் நிற்கும்போது ஒரு மாதிரியான ஓட்டம், ஒரு நல்ல தலைவன் எப்படி அடிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தாவீதுக்கு அந்த இடத்துல கற்றுக் கொடுத்தா. இதை காலை வேளையில உங்கள் பகுதியில் பக்கத்து வீட்டில் இருக்கலாம் பிரச்சனை, நீங்க வேலை பார்க்கிற இடத்துல இருக்கலாம் பிரச்சனை, ஒருவேளை நீங்க இந்த நாட்கள்ல சும்மா போனாலும் அவங்க உங்களை சண்டை கிழித்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமையா இருக்கிறதுனால நீங்க விட்டு கொடுத்து நீங்க கோலை அல்ல, என் தேவன் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ரிகாலாதா ஓ ரிஷே ரி பாபா மாமா மாமா ரகலப ரபக்கர பாபா ஷபரபக்கர பாபா. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பெரிய காரியத்தை செய்யும்படியாக தான் அழைத்திருக்கிறார். சாதாரண காரியத்துக்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ எங்க பகுதியில் வந்து மீனவ பகுதி ரொம்ப டஃப்பான ஆட்கள். ஆண்டவர் வந்து என்னுடைய மனைவி ஆண்டவர் வந்து அந்த பகுதியில் போக சொன்னார். என் பெரியவன் கை குழந்தை ஜோஸ்
இங்கே இருக்கான். நேற்று கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னால் தான் நிச்சயமானது பாஸ்டர் நடத்தி கொடுத்தாங்க. நன்றி. கை குழந்தையாக இருக்கும்போது நாங்கள் அந்த ஊழியத்துக்காக புறப்பட்டு போனோம். அந்த பகுதியில் பால் வாங்கிறது கூட காசு இருக்காது. அவனுக்கு நாங்கள் நிறைய நேரங்களில் வந்து வெறும் தண்ணியை கொடுத்து வளர்ப்போம். அதனால தான் உடம்பு அப்படி இருக்குது. ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போனோம். பால் புட்டி உள்ளே இருக்குது. திடீர்னு அவன் கேட்டான், பசிக்குதுன்னா. கஷ்டமாக போச்சு. டேய் இருடா, வீட்டுக்கு போயிடலாம்டா, பசிக்குது. அவன் சொல்கிறான், அப்புறம் தண்ணியாவது கொடுங்க அப்படின்னா. அந்த அம்மா கேட்டுச்சு, அடிப்பாவி, பிள்ளைக்கு தண்ணி கொடுத்தா வளர்க்குற. அந்த அம்மா திட்டிச்சு. வேற வழி இல்லை. ஊழியத்தின் பாதை ஆரம்பம் அப்படிதான் இருந்தது. அந்த நெருக்கமான சூழ்நிலை, போராட்டமான சூழ்நிலை தான். ஆளாளு கர்த்தர்களை நேர்த்தியாய் நடத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. அவ்வளவு தூரம் வரும்போது ஒவ்வொன்றும் கடன் வாங்கி, அடி வாங்கி, மிதி வாங்கி, உத வாங்கி தான் வந்தோம். ஊழியத்துக்கு முன்னால் நல்லா இருந்தோம். எங்களுடைய மனைவி கூட பிறந்த 4 சகோதரிகள், அவங்க எல்லாமே கவர்மெண்ட் ஜாப். எங்கள் அண்ணன் கூட எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே நல்ல ஃபேமிலியில் இருக்காங்க. ஆனால் நாங்கள் ஊழியத்துக்கு வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம். ஒரே ஒரு பைக் வச்சுருந்தோம். அந்த பைக்கை கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதம் டியூ கட்டலை. கடைசி டியூ கட்டணும். நடு ரோட்டில் வந்து அப்படியே ஒரு திருடனை பிடிக்கிற மாதிரி பிடிச்சாங்க. அப்படி நானும் சின்னவன், பெரியவன் மட்டும் இருக்கான். கை குழந்தை, சின்ன குழந்தை. ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு, அசிங்கமாக இருந்துச்சு. சார், ஆண்டருக்காக வந்து எல்லாத்தையும் இழந்துட்டோமே, இப்படி இருக்கிறோமே. ஜனவரி 25, 26 என்னுடைய பிறந்த நாள். அங்கே ஊழியத்தில் வரும்போது எங்களுக்கு ஆரம்பத்தில் ஒன்றுமே கிடையாது, ஒரு ஆத்மா கூட இல்லை. சரி, இதுக்கு மேலே என்ன, உயிர் வாழணும். வந்தோம், ஒன்றும் நடக்கலை, ஆத்மாவும் கிடைக்கல, ஒன்றும் இல்லை. 1 வருஷம் ஆயிடுச்சு. சின்ன சின்ன பிள்ளைங்க வருவாங்க. அங்கே இருக்கிற ஒரு சிலர் சொல்லுவாங்க, இவனுங்க சின்ன பிள்ளைங்களை வச்சு ஏதோ விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போவாங்க. சரி, இனிமேல் வெளியிலே வீட்டுக்கும் போக முடியாது, சொந்த ஊருக்கும் போக முடியாது, குடும்பத்துக்கும் போக முடியாது. ஒரு விஷத்தை வாங்கி வச்சு செத்துடலாம், போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே வைக்கும்போது ஜனவரி 25, 26 என்னுடைய பிறந்த நாள். ரிபப்ளிக் டே 25 ராத்திரி 12 மணி இருக்கும் அந்த டைமில். அப்போ தான் அவன் பெரியவன் வந்து பேசுகிறான். ஜீசஸ் நான் பார்க்குறேன், ஜீசஸ் நான் பார்க்குறேன். எங்கள் அறை முழுவதும் ஒரு பெரிய பிரகாசம். அதில் ஆண்டவர் சொன்னேன், நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன், நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை தான், கர்த்தர் இதுவரைக்கும் கர்த்தர்களை நடத்துகிறார். கையை தட்டி தேவன், நல்ல கையை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஊழியத்தின் பாதைகளை சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. 4வது ஓட்டம் 17வது அதிகாரம், 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 51வது வசனம். தலையெல்லாம் எடுத்துற தாவீது. 51. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அவன் உரையிலிருந்து உருவி அவனை கொண்டு அதிலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். 4வது ஓட்டம் ஒரு சாட்சியின் ஓட்டம். ஹல்லேலூயா. டெஸ்டிமனி. அவன் செஞ்சது ஒரு பெரிய டெஸ்டிமனியா மாறிச்சு. தாவீது எல்லாருக்கும் ஒரு சாட்சி முன்மாதிரியை வைத்தான். ஆனா அந்த இடத்துல கர்த்தர் அவனை டெஸ்டிமனியை வைக்கிறாரு. ஏசாயா 8:18 சொல்லுகிறது, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இதோ இஸ்ரவேலில் அற்புதங்களும் அடையாளங்களா எங்களை வைத்திருக்கிறார். சைன் அண்ட் மிரக்கலை கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க பிள்ளை எங்க இருந்தாலும் ஷைன் பண்ணுவாங்க, உங்க பிள்ளைங்க எங்க இருந்தாலும் அற்புதமா இருப்பாங்க, எங்க இருந்தாலும் அடையாளமா இருப்பாங்க. இந்த சிசி திருச்சபை ஒருவேளை இந்த ஜேபில இருந்தாலும் கர்த்தர் ஒரு அடையாளமாய் வைப்பா. இனி வர நாட்களில் தேவனுடைய திட்டத்தின்படி இது ஒரு பிரம்மாண்டமான திருச்சபையை எழும்ப போகிறது. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை சாட்சியா வைப்பா. இந்த பட்டணத்தில் ஓரி காலாமா பாக்கரபா, நீங்க எங்க இருந்தாலும் ஒரு டெஸ்டிமனியா வைப்பா. நாங்கள் நடமாடும் அற்புதமா இந்த காலை வேளையில இங்கு வைத்தது போலவே உங்களை கர்த்தர் வைத்திருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஊழியம் புதுசில் நிறைய ஸ்பீடு இருக்கும்.
ஆரம்ப ஊழியத்தில் அப்படி தான் வந்துட்டோம். எங்கள் சைடு மீனவர் இல்லை, ஒருத்தர் கூப்பிட்டார் போட்டில், மாப்பிள்ள வா ஜோமனை போகலாம் அப்படின்னு சொல்லி, சரி போவோன்னு சொல்லி போயிட்டோம். ஒரு போட்டு, பெரிய போட்டு அப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கிறார். ஜெபிக்க போனோம். எங்களுக்கு எப்படி இருக்கு, வசனம் நல்லா இருக்குல்ல, வலை கிளியத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள், ராமுழுவது தோல்வி. நான் அப்படி இப்படி பயங்கரமாக ஜோமன்ட்டு அது வந்து தங்கு போட்டு 15 நாள் போயிட்டு வர்ற போட்டு. 15 நாள் கழித்து அந்த போட்டு திரும்பி வருகிறது. அவர் சொல்கிறாரு, ஃபோன் அடித்து அவனை கூப்பிடுறாரு, டேய் எவன்டா ஒரு சின்ன பையன் ஊழியக்காரனை கூப்பிட்டு வந்த, இனிமேல் அவன் கூப்பிட்டு வந்த காலை ஒடிச்சிருவேன், என்னாச்சு? அவர் வீட்டுக்கு போனான். இவர் கால் ஒடிஞ்சு கால் அப்படி தொங்குது மேலே. மீன் பிடிக்க வலையை இழுக்கும் போது இவர் கால் ஒடிஞ்சு போச்சு. சோத்திரம். ஆரம்பமே கஷ்டம். அதுக்கப்புறம் இவர் போய் அந்த இடத்துல அவருக்கு ஜெபம் பண்ணி மறுபடியும் அந்த குடும்பம், அது ஒரு பெரிய குடும்பம். ஃபஸ்ட்டு முதலாவது பிரச்சனை வரும், ஆனால் போக 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 தான் நம்ம ஊழியத்தில் நிறைய தோல்விகள் இருக்கும். ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் அடையாளமாக மாற்றிடுவார். நல்ல கையை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் உற்சாகமாக. எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனம் வேதம் சொல்கிறது. ஹீப்ரூ சாப்டர் 12 verse 1. மேகம் போன்ற இத்தனை திரளான ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அல்லேலூயா. சிலவங்க வருவாங்க சபைக்கு வரும்போது ஒரு பெரிய இது மாதிரி சோடா மாதிரி சல்லுன்னு வரும், பயங்கரமாக வரும், புஷ்ஷுன்னு வரும். அப்புறம் பார்த்தா ஒன்றும் இல்லை, பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர், அடுத்து என்ன செய்யணும் பாஸ்டர், சொல்லுங்க பாஸ்டர், அடுத்து என்ன செய்யணும் பாஸ்டர், சொல்லுங்க பாஸ்டர், சொல்லுங்க பாஸ்டர். ஆனால் அப்புறம் பார்த்தா ஆள் காணாம போயிடுவாங்க. பாஸ்டர் 31 நாளும் மீட்டிங் வைங்க. எப்பா இது 31 நாள் இல்லை, 30 நாள் பரவாயில்ல பாஸ்டர், மீட்டிங் வைங்க, நாங்கள் உள்ள உட்கார்றோம், நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா என்னாச்சு, ஒர்க்கு என்னாச்சு, வீட்டில் பிரச்சனை என்னாச்சு, குழந்தை பிறந்திருக்கு, குழந்தைய பார்க்கணும் என்னாச்சு, எல்லாமே போச்சு. நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவுள் பைபிள் சொல்லுது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆரம்பிக்கிறது முக்கியம் அல்ல, முடிவு முக்கியம். ஹல்லேலூயா. முடிவு வரை நிக்கணும். ஒரு கூட்டம் வரும், ஒரு கூட்டம் போகும். மற்றவங்களை பார்க்காதீங்க, ஊழியரை பார்க்காதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை நோக்கி பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டார், கர்த்தர் கேட்டு அவருக்கு எல்லாம் இடுக்கெல்லாம் விலக்கி நீக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகள், நிறைய காரியங்கள் நம்ம சோர்ந்து போகிறோம். மற்றவங்களை பார்த்து பார்த்து சோர்ந்து போயிடுவோம். மற்றவங்களை பார்க்காதீங்க. நிறைய பேர் வருவாங்க, பிரமாணமா செய்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் கர்த்தர் வந்து சாரங்கட்ட வச்சிருப்பார் வெளியில, சும்மா மரத்துக்காக. சபை கட்டும் போது வெளியில சும்மா தேவையான அளவுக்கு அப்படியே இந்த கட்டுமானத்துக்காக வெளியில வச்சிருப்பாங்க. சபை கட்டினது உடனே அந்த சாரத்தெல்லாம் கழட்டிடுவாங்க, அந்த கொம்பெல்லாம் கழட்டிடுவாங்க. அது எங்க போகுதுன்னே தெரியாது. ஆனா மற்றவங்களை பார்க்காதீங்க. We are selected people. நீங்க தேவனுடைய பார்வைக்கு விசேஷித்தமானவர்கள். அல்லேலூயா. சொல்லுங்களே சத்தமா, நீங்க தேவனுடைய பார்வைக்கு விசேஷித்தமானவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். நாங்கள் பெங்களூர் பட்டணத்தில் போகும்போது, எல்லா டீமோட போகும்போது, ஒரு திருச்சபையில் ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க. ஒரு 70-72 வயசு இருக்கும். கை வந்து நியூ இயர் சர்வீஸ்க்கு அந்த அம்மா கிளம்பும் போது பாத்ரூமில் கீழே விழுந்துட்டாங்களாம். விழுந்த உடனே கை அப்படி ஒடிஞ்சிச்சான். கை வந்து ரப்பர் மாதிரி ஆயிடுச்சான், இப்படி ஆயிடுச்சான். அந்த அம்மா சர்வீஸ் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி ஒரு டவலை போட்டு கெட்டி சர்வீஸ்க்கு வந்துட்டாங்க. ஏங்க ஒடிஞ்ச கையோட, பாஸ்டர் தான் எல்லாம் சாட்சி, இவங்கெல்லாம் கேட்டாங்க. ஒடிஞ்ச கையோட அவங்க சர்வீஸ்க்கு வந்துட்டாங்க. பாஸ்டர் பார்க்குறாரு, தலையில் அடிச்சுக்கிறாரு. ஏம்மா உனக்கு அறிவு இல்லையா, நீ போய் டாக்டரை போய் பாரு, ஹாஸ்பிட்டல் போன்னு சொல்லும்போது அந்த அம்மா ஹாஸ்பிட்டல் போகல, நேராக பாஸ்டர் பார்க்குற. உடனே அங்கே இருக்கிற உதவி ஊழியர்கிட்ட சொல்லி ஆட்டோவில் அனுப்பி போய் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துட்டு அந்த கையை கட்டி அந்த அம்மா வீட்டுக்கு போகல, மறுபடியும் சர்ச்சுக்கு வராங்க. ஒரு சபை குறித்த ஒரு வைராக்கியம், ஆலயத்தை குறித்திருக்கிற அந்த வைராக்கியம் 70-72 வயது இருக்கிற அந்த தாயாருக்கு இருக்கிறது. ஒரு சில நேரங்களில் நமக்கு இல்லை.
தேவன் விரும்புகிற காரியம் எல்லாம் உங்களுடைய சாட்சியாய் மாறணும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லணும், இது யாருடைய பிள்ளை. தாவீது கோலியாத்தை வெற்றி பெற்ற பின்பதாக 1 சாமுவேல் 17 நீங்க பார்த்தீங்கன்னா 55, 56, 57 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது யாருடைய வாலிபன், இந்த வாலிபன் யாருடைய மகன். 56 சொல்லுது இது யாருடைய மகன், 58 சொல்லுது வாலிபனே நீ யாருடைய மகன். ஆச்சரியமா கேட்கிறான். நாளொன்று வரும் பிரியமான தேவ பிள்ளையே, நீங்க ஒருவேளை ரொம்ப தூரத்துல இருந்து இந்த திருச்சபைக்கு வரலாம், எங்க ஒளிந்து கிடக்கலாம், ஆனா ஒரு நாள் வரும் கர்த்தர் உங்களை அப்படியே தூக்கி நிறுத்துவார். இது யாருடைய பிள்ளை, இது எந்த திருச்சபை ஊழியம் இவ்வளவு அருமையா செய்கிறது இந்த மலேசியா பட்டணத்தில் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். கையை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி ஓட்டம் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 52, 53 கடைசி ஓட்டம், அவசர கால ஓட்டம். நம்ம இப்ப இருக்கிற ஓட்டம் அவசரமாய் ஓடுகிற ஒரு ஓட்டமாய் இருக்கிறது. ஏற்கனவே சொன்னல, ஃப்ளைட் இருக்குது, ஜெட் இருக்குது, ட்ரெயின் இருக்குது, காடி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா எல்லாமே ஓடித்தான் இருக்கு. அவன் நம்ம எதை பிடிச்சிட்டு ஓடுறோம், எதுல போக போறோம்? பி கேர்ஃபுல். கடைசி காலத்துல நாம நிற்கிறோம். 17 அதிகாரம் 52, 53 அப்பொழுது இஸ்ரவேல் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோன் வாசல் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சாராயிமின் வழியிலும் காத்து பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தின பின்பு திரும்பி வந்து அவனுடைய பாளையங்களை கொள்ளையிட்டார்கள். ஒரே ஒரு வாலிபன், ஒரே ஒரு தாவீது அவனுக்கு விரோதமாக இருந்த எல்லா எதிரிகளை ஓடவிட்ட பின்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் அவனோடு கூட இணைந்து எல்லாரும் ஓடுகிறார்கள். இந்த காலவேளையில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, அதுதான் தேவன் விரும்புகிறார். ஒரு ஊழியர் ஓடிக்கொண்டிருக்கும் போது, மூத்தர் ஊழியர் ஓடிக்கொண்டிருக்கும் போது அவரோடு இணைந்து ஒரு கூட்டம் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஒரு 4 வாலிபர்கள் கொஞ்சம் வாங்கலேன். ஒரு 4 வாலிபர்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கலேன். ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப அழகாக வர்ஷிப் பண்ணீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க. இப்போ ரிலே அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பாங்க தெரியுமா? ரிலே ஒன்று ஓடுவாங்கல்ல, எப்படி ஓடுவாங்க? அப்போது அவங்க ஒரு 4 பேர்கிட்ட பாஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? தம்பி இது கொடுங்க. இவர் தான் ஒரு மூத்த ஊழியர். யாரு மூத்த ஊழியர்? நம்மளுக்கு இந்த சபையில் பெலட்டிக் ராஜன் ஐயான்னு வச்சுக்கிடுங்களேன். அவங்க என்ன செய்யணும்? ஓடி போய் தம்பி இங்கே கொடுத்துருங்க, கொஞ்சம் ஓடி தான் கொடுங்களேன், கொஞ்சம் ஓடி தான் கொடுங்களேன், ஸ்பீடாக தான் வாங்கலேன். இப்போ இவங்க பாஸ்டர் யாரு நீங்களே சொல்லுங்க. சந்துரு பாஸ்டர் இல்லை? ஆமாம் வச்சுடுங்க. இப்போ இவர் ஓடி எங்கே கொடுக்கணும்? பாஸ்டர் ஐசக்கு ஏட்ட கொடுக்கணும். ஓடி போய் கொடுங்களேன். அவங்க யார்கிட்ட கொடுக்கணும்? கொடுங்களேன். இவங்க கொடுத்து என்ன செய்யணும்? கொடுங்க. இப்போ இந்த ஓட்டம் என்ன சொல்லணும்? மூத்த ஊழியர் தம்பி நீங்கள் நில்லுங்களேன். மூத்த ஊழியர் நம்மளுக்கு கையில் கொடுத்துட்டாங்க, ஒரு ஓட்டத்தை காமிச்சிட்டாங்க. அடுத்தது இன்னொரு ஊழியர்கிட்ட வருது, அடுத்து இன்னொரு ஊழியர்கிட்ட வருது, அப்புறம் வருது அடுத்தது திருச்சபை விசுவாசிகளுக்குள்ள வருது. பைபிள் அழகாக சொல்லுது. ஆண்டவர் வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுது, அவருடைய திரு ரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை ராஜாக்களுக்கு முன்பதாக, ஆண்டவருக்கு முன்பதாக ராஜாக்களும் ஆசிரியனுமாய் மாற்றியிருக்கிறார். ஊழியர்கள் ஒரு தலைவர்கள் ஒருத்தர் உண்டு, ஆனால் எல்லாரையும் கர்த்தர் ஓட சொல்லுகிறார். கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம், நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம். முன்னே போங்க. பிரியமானவர்களே, நாம் கடைசி ஓட்டத்தில் இருக்கிறோம். பெரிய ஊழியரோடு நின்று போகக்கூடாது. திருச்சபையில் இருக்கிற 100 பேரும் கடைசி நாட்களை நாம் ஓட வேண்டும். ஆண்டவர் சொன்னார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தேவன் சொன்னார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். எபேசியர் 3 அதிகாரம்
20வது வசனம், எபேசியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம். நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு ஆக கடவது. நீங்க எப்படி வேண்டிக் கொள்ளுறீங்களோ நிரப்பீங்களோ தெரியாது, ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வல்லமையை நீங்க அதிகரித்து கொள்ள 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 உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை இன்னரிகமேன் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மனிதனை நீங்க பலப்படுத்தி கொள்ள 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 ஆவியானவர்களோடு கூட இணைந்து ஓடுவார். ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் ஓடுகிற ஓட்டம் இது சாதாரண ஓட்டம் என்று சொன்னால் நாம் சோர்ந்து போவோம். ஆவியானவரோடு கூட இணைந்து ஓட விரும்புகிறார். நல்ல கையை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ரீதல் கஹாலா மாக்கரபவோ. ஒரு தேவை பெரிதா இருக்கலாம். நாங்க பாஸ்டர்ல வந்திருந்தோம் எங்க திருச்சபைக்கு. நல்ல ஒரு ஊழியர் கூட்டம், நல்ல ஒரு மிரக்கல் மீட்டிங், அநேக அற்புதம். நான் சொல்றேன், கடந்த ஆண்டு மார்ச் மாசம் வந்த பின்பதாக எங்க திருச்சபையில் ஒரு மாற்றம், எங்க பகுதியில் ஒரு மாற்றத்தை கத்த தந்திருக்கிறார். நல்ல கையை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இடத்தை வாங்கும்போது ஆண்டவர் காண்பித்தார், அந்த இடத்தை நான் உனக்கு தருவேன்னு சொல்லி. தேவ சித்தம் பார்க்கும்போது நான் ஒரே ஒரு காரியம் சொல்லுவேன். எங்கள் சபையில் இருக்கிற ஒருத்தரை கூப்பிடுவேன். அவரை கூப்பிட்டு இந்த இடத்த நம்ம வாங்கலாமான்னு சொல்லி கேட்பேன். அவர் சொல்லுவார், நோ சொல்வார். அப்போ ஆண்டவர் சித்தம் வச்சிருக்காரு, இந்த இடம் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லுவேன். நிறைய பேர் இருப்பாங்க அப்படி ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஓ சரி ஓகே, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துட்டார். டக்குன்னு ஒரு டோக்கன் போட்டாச்சு. எல்லா கஷ்டம் கலெக்ட் பண்ணி ஒரு 2 லட்சம் ரூபா போட்டோம். இப்போ எங்களுக்கு 5 லட்சம். அது ஒரு பெரிய மழை 2008. வாய்ப்பு இல்லை சொன்னல, பைசைக்கிளுக்கு வழி இல்லை. அப்போ பாருங்க, அவருடைய சமூகத்தில் கொண்டு ஜோம் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓனர் சொல்கிறாரு, நீங்கள் கொடுத்த அந்த 2 lakhs 4 lakhs வாங்கிடுங்க, எனக்கு இடத்த கொடுங்கன்னு சொல்கிறாரு. எப்படி பாருங்க, வாரே மாதத்தில் 2 நாளாக மாறுது. எப்படி இருக்கும்? 5 lakhs கொடுக்கணும். நான் சொல்கிறேன், 1 வாரம் டைம் கொடுங்க. நானும் என் மனைவியும், அவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்லா ஃபாஸ்டிங் இருந்து ஆண்டவர் வந்து ப்ராஃபெட் அந்த தீர்க்க தரிசனம் வரத்து கற்று கொடுத்துருக்குறேன். 1 வாரம் டைம் கேளுங்க. 1 வாரம் நாங்கள் டைம் கேட்டோம். 6 நாள் போயிடுச்சு, வழி இல்லை. 6வது நாள் ராத்திரி 10 மணிக்கு. எப்படி நீங்கள் இந்த மிஷன் செய்கிறீங்களோ அது போல் ஒரு மிஷன் சண்டே நாங்கள் வைப்போம். ஆர்வஸ் ஃபெஸ்டிவலில் வச்சு ஒரு சில பொருட்களை ஏழை விட்டு அந்த மிஷனுக்கு நாங்கள் செய்வோம். எங்கள் சபையின் மூலமாக ஒரு 3 மிஷனரிகளை தாங்கி வருவோம். ஒரு சில பிள்ளைகளை படிக்க வச்சுருக்கோம். ஒரு சில கிராமங்களை தாங்கி கொண்டிருக்கிறோம். அப்படி செய்யும்போது சரி, ஒரு 5 லட்சம் ஒரு பெரிய அமௌண்ட், என்ன செய்யணும்னு தெரியல. ஆனாலும் ஜெபம் பண்ணுறோம். ராத்திரி 10 மணிக்கு ஒரு குடும்பம் வருகிறார்கள். பாஸ்டர், நீங்கள் ஜெபித்ததுனால ஒரு அற்புதம் நடந்துச்சு. ஃபெஸ்டிவலுக்காக இந்த பேக்கை நீங்கள் ஃபெஸ்டிவல் வச்சுக்கணும், உள்ள சின்ன காணிக்கை இருக்காத நீங்கள் வச்சுக்கிடுங்க, அவ்வளோதான். ராத்திரி 12 மணிக்கு 10 மணிக்கு அதுக்கு போட்டு நாங்கள் ஒரு 12 மணி வரைக்கும் கை கொத்து ஜெபம் பண்ணோம். சரி, நீ அவ்வளோதான் போச்சு. இன்னும் ஒரு நாள், நாளைக்கு நாம் என்ன செய்ய முடியும்? சண்டே வாய்ப்பில்லை. 12 மணிக்கு அந்த பேக்கை திறந்து பார்க்கும்போது எங்கள் தேவையான அந்த 5 லட்சம் ஒரே நபர் மூலமாய் கர்த்தர் கொண்டு வந்தார். உன் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. our Lord is living God. உன் வாழ்க்கையில பிரியமான தேவ பிள்ளையே, தேவனுக்காக நீ ஓடும்போது உன் தேவைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆகவே யெகோவா ஈரே, தேவைகளை சந்திக்கிறவர். நல்ல கையை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ராதாலா தாராலா மாக்கரபபா ஷஹாபா மாக்கரபபா. ஓடுற அவசர கால கட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தேவைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டோடைய தேவை பெருசா இருக்குது. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எண்ணாகும் புஸ்தகம் நம்பர்ஸ் chapter 16 verse 45 ல இருந்து 48 வரைக்கும் ஒரு நல்ல சம்பவம் சொல்லப்பட்டுள்ளது. என்னாகும் 16:45. இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். அவர்கள் முகங்குப்புற விழுந்தார்கள். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி நிற்கிறார்கள். தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி அதில் போட்டு அதன் மேல் தூப கலசம் இட்டு சீக்கிரமாய் சபையிடத்தில் போய் அவர்களுக்காக பாவை நிவிர்த்தி செய். கர்த்தருடைய சன்னிதானத்தில் கடுகோபம் புறப்பட்டது. வாதை தொடங்கிற்று. இங்க ஒரு பெரிய பாதை வரப்போகிறது. மோசேயும் ஆரோனும் சொல்கிறார்கள். மோசே சொல்ற ஆரோனை பார்த்து, ஆரோனே வாதை தொடங்கிவிட்டது, நீ வா என்று சொல்லும்போது அவன் ஓடுகிறான் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு. அது அவசரம்.
இதுதான் தேவன் விரும்புகிறார். மோசேஸ் சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபை நடுவே ஓடினா. ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அந்த தூபகத்தை போட்டு ஜனங்களுக்குள்ளே பாவ நீதி செய்தான். ஒவ்வொரு பகுதியா பார்க்கிறா, ஒவ்வொரு கூடாரமா பார்க்கிறா, எல்லாம் செத்த பிணங்களாய் கிடக்கிறது. இவன் தூபகத்தை கொண்டு ஓடுகிறான். ஒருவேளை இவனுக்கு சாவு நிச்சயம் இருக்கலாம், அது குறித்து கலங்கல ஓடுகிறான். 48வது வசனம், செத்தவர்களுக்கு உயிரோடு நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. இந்த காலவேளையில வந்திருக்கிற தேவ பிள்ளையே, தேவன் இந்த ஓட்டத்தை தான் உன்னிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். செத்தவர்களுக்கும் உயிரோடு நடுவே நீங்கள் நாடு ஓட வேண்டும். எவ்வளவு கொரோனா வந்துச்சு, எவ்வளவு பேர் மரித்து போனார்கள். நீங்கள் எல்லாம் ஜீவனோடு இருக்கிறீங்களா? எதற்காக கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிறார்? நீங்கள் நல்லவர்களா, பரிசுத்தவான்களா? இல்ல, தேவன் ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறார் உங்களை என்னை கொண்டு. ஹல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். ஆண்டவர் தான் எதிர்பார்க்கிறாரு. கங்கையில், எங்க ஊர்ல கங்கையில இப்போ நடந்து ஒரு 2 மாசம் முன்னால் நடந்த சம்பவம். கேன்சர்ல ஒருத்தர் ரொம்ப உடம்பு செல்லாம வந்தான். பூசாரி சொன்னான், டே உன் பிள்ளைய போயிட்டு கங்கையில ஒரு 5 நிமிஷம் உள்ள போய் முக்குடா, அவன் உயிரோடு வந்துடும். கொண்டு வந்து அந்த பிள்ளை ஒரு 5 நிமிஷம் முக்குடா, அதோட அவன் செத்துட்டான். போன வாரம் நடந்த ஒரு சம்பவம். ஃபிக்ஸ் பண்ற ஒரு பையன், ஃபிக்ஸ் வருது, அவனை கொண்டு போய் ஒரு சங்கிலியை கட்டி கங்கையில ஒரு நாள் ஃபுல்லா உட்கார வச்சாங்க, அவன் செத்துட்டான். உண்மையை நடந்த சம்பவம். கங்கையில போகும்போது, ஆத்துல போகும்போது ஒரு பிள்ளை கையை உள்ள போட்டுட்டான். அங்க முதல்ல இருக்கும், ஒரு பிள்ளை கையை போட்டுட்டான். ஆனா திடீர்னு ஒரு முதல்ல கவ வந்துச்சு. கவலாளிகிட்ட சொல்றான், எப்பா அந்த துடுப்பை எடுத்து அடி, அந்த முதல்ல போடிடும். இவன் சொல்றான், கங்கை என்னுடைய தெய்வம், நான் கங்கையை அடிக்க மாட்டேன்னு சொல்றான். பிரியமானவர்கள், இந்தியாவில் அவ்வளவு கொடூரமான காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. 12 வயதுல ஒரு சகோதரி தன்னுடைய 2 பிள்ளைகள், அதாவது 2 தம்பிமாரை கொண்டு போய் கடல் ஓரத்தில் உட்கார்ந்து ஒரு சின்ன வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. மணல்ல கட்டி கொண்டிருக்கும் போது 10 வயசு நிரம்பிய ஒரு பையன், அந்த பிள்ளை தான் அந்த மண்ணை கட்டிக்கிட்டு இருக்கான. அந்த 2 சின்ன பிள்ளைங்க போகும்போது அக்கா தன்னுடைய 2 தம்பிகளை கொண்டு வந்து 10 வயசு அந்த பையன் கட்டி கொடுத்த மண்ணை உடைச்சி போட்டதுனால 2 குட்டி பிள்ளைங்க உடைச்சிட்டாங்க. அந்த 10 வயசு நிரம்பி அந்த பையன் பக்கத்தில் ஒரு இரும்பு ராடு எடுத்து 2 பிள்ளைகளை அடிச்சு கொண்டுட்டான். உண்மையை நடந்த சம்பவம். 10 வயசுக்குள்ள ஒரு கொலவெறி. அக்காக்காரி அழுவுறா, ஐயோ தம்பிங்க 2 பேரும் செத்துட்டாங்களே. கவர்மெண்ட் வந்தது, சின்ன பிள்ளைக்கு சட்டமே இல்லை, இளம் பாராஜை இல்லை, ஒண்ணுமே இல்லை. சின்ன வயசுல பிசாசு நஞ்சை விதைச்சிட்டான். ஆண்டவர் உங்களை என்னை தான் நம்பி இருக்கிறாரு. சின்ன வயசுல போதை பொருள் பிசாசு உள்ள ஏத்திட்டான். நான் ஓட போறேன், ஆண்டவருக்கா நான் ஓட போறேன்னு சொல்றவங்க, இந்த தாவீது ஒரு 5 ஓட்டத்தை காமிச்சான். இறுதி ஓட்டம் நாங்கள் சொன்னல, அப்படி பாஸ் பண்ணி கொண்டே இருக்கிற அந்த ஓட்டம். ஆண்டவர் வந்து ஊழியக்காரர்கள் ஒரு அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு. அந்த அபிஷேகத்தை உங்களுக்குள்ள பாஸ் பண்ணிட்டாரு. நீங்க பாஸ் பண்ணணும். உண்மையில இடத்துல ஒப்புவின்னு ஆண்டவர் சொல்றாரு. மற்றவங்களுக்கு கொடுக்கணும். பொண்ணு வெள்ளி என்னிடத்துல இல்லை, எனக்குள்ளதை நான் தரேன்னு சொல்லி பேதுரு சொன்னா நம்ம அப்படியே நம்ம வச்சுக்கிறோம். இது பாவம். தேவன் கணக்கு கேட்பார்ல. கடைசி காலம்ல சுயநலமா இருக்கிறோம்ல, என் பிள்ளை, என் குடும்பம், என் வீடு, என் பால் பார்க்குறோம்ல, இடத்துக்கு மேலே இடம் வாங்குறோம், காடி மேலே காடி வாங்குறோம், தப்பு இல்லை. ஆனாலும் ஆண்டுடைய சித்தத்தை கொஞ்சம் ஓடுங்களேன்.